கேள்விக்கு பதிலே தேவையில்லை. அப்பா வரல. அம்மாவோட தான் வர்ற இல்லைங்க, ஸ்டேஷன்ல இருந்து வர்றேன். அது தெரியா? அம்மாவோட பெட்டி படுக்க தானே. ஆமாங்க. அப்புறம் பின்னோட தங்க அப்புறம் தங்கிடு. நீ முன்னால போ. என்ன கூட கூட வர்ற? கூலி கொடுங்க. கூலியா? இந்த போ. என்ன பாப்பா நீ உட்காந்துட்ட? நான் தான் வண்டி ஓட்ட போறேன். நீயா? எனக்கு எல்லாம் ஓட்ட தெரியும். வந்து உட்காரு. எது பிரேக்கு? பிரேக்கே தெரியாதா? இந்த லட்சத்துல ஓட்டுறீங்களா? இது தெரியுதா? முன்னாடி பாடம் இதை கொண்டு வந்திருக்கேன். இதை மாட்டிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க. நேற்றுக்கு ராத்திரி டென்ட் கொட்டாயில சினிமா பார்த்துட்டு வந்தேன். கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல். விடிய ஆரம்பர வேற முடிச்சுக்கிட்டேன். தூக்கம் முதல்ல எல்போர்டு, இது தூக்கம் வேறையா? தூக்கம் தான் என்னது? எல்போர்டு இவ்விடத்துல. ஓஹோ. என்ன ஓஹோ? குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து ரோட்ல விளையாட விட்டதும் இல்லாம பெரிய இவர் மாதிரி கேள்வி கேக்குறீங்களே. மறுபடியும் நீங்களே ஓட்டுறீங்க.
பாப்பா போச்சு. என்ன ஆச்சு? அங்க பாரு மோட்டார் பைக் உட்கார்ந்து இருக்குது. அழாதப்பா, இதெல்லாம் சரி பண்ணி தரேன். அதாவது நீ பெரியவனானதும் ஒரு பெரிய சைக்கிள் வாங்கி தரேன். அதை விட பெரியவனானே மோட்டார் சைக்கிள் வாங்கி தரேன். மெக்கானிக் இன்னும் பெரியவனானே நீயே காரே வாங்கிக்குவேன். மிஸ்டர் மெக்கானிக். ஒண்ணு இல்ல, நாங்க வந்த வண்டியில பாப்பா தான் ஓட்டிச்சு. அக்ஸலேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா அழுத்தி கிரீச்சுன்னு ஒரு சத்தம் வந்து தப்பு நின்னு போச்சு வண்டி. டைனமோ பேரிங் போயிருக்கும். அதை எப்படி பார்க்காம சொல்றீங்க? அதுதானே எங்க வேலை. அதை ரிப்பேர் செஞ்சு கொடுங்க. சாரி, பையன் அழுதுறதுக்காக சைக்கிள் உடஞ்சிருச்சுன்னு அது சரி பண்ணி கொடுங்க. இத பாருங்க, ரோட்ல நடந்ததை மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் என் வேலையை பார்த்துட்டான். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேங்க. உங்க பணத்தை பத்தி கவலை இல்லைங்க. என் பையன் சைக்கிள் முதல்ல சரி பண்ணணும். இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு மட்டும் தானே இல்ல மத்தவங்களுக்குமா? எல்லாருக்கும் தான். அப்படின்னா மத்தவங்க வேலையை முதல்ல கவனிங்க, இல்லாட்டி அந்த போர்டை கழட்டி போடுங்க. என்னப்பா மருது? யார் நீங்க? நீங்க யாருங்க? நான் தான் இந்த ஒர்க் ஷாப் ஓனர். அது என் தம்பி. என்ன விஷயம்? கார் ரிப்பேர் ஆகி போச்சுங்க, பண்ணி கொடுன்னு சொன்னா உங்க தம்பி தரமாட்டேங்கிறாரு. அப்படியா? என்ன தம்பி? எப்படின்னு முடியும்? டைனமோ பேரிங் போயிருக்கு. அப்படிதான் போய் டைம் ஆகுதான்னு செய்யும். எவ்வளவு நேரம் ஆகும்? மத்தியானம் 2 மணி 3 மணி ஆகலாம். ஐயோ, இந்த ஐயோ யார் தெரியுமா? சோலையூர் பண்ணையாருடைய ஒரே மக. அப்படியா? உங்க அப்பா பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப செல்வாக்குள்ளவராச்சே. அப்புறம் எப்படி 2 மணி 3 மணி? அப்பேற்பட்டவருடைய அருமையான பொண்ணு எப்படியோ ஒரு வழியா பட்டணத்துல படிப்பு முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வர நேரத்துல கார் ரிப்பேர் ஆகி வழியில சோத்துக்கு இல்லாம நிக்குதுன்னா நல்லா இருக்குதா? நல்லா இருக்காதா? அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? சமைக்கலாம், சாமான் சட்டு கொண்டுலையே. ஒண்ணு பண்ணுவோமா? உங்க கடையில ஓடுற வண்டி ஏதாவது இருந்தா ஒண்ணு கொடுங்க. என்ன ஓடுற வண்டியோட கோவம் வருதா? அது இல்ல, ஒச்சா பாச்சா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுருப்பீங்களா, அதுக்காக சொன்னேன். ஒரு வண்டியை கொடுங்க, பாப்பா கொண்டு போய் விறுவிறுன்னு வீட்டுல இறக்கிட்டு திடீர்னு வண்டி கொண்டு வச்சிடுறேன். இது நல்லா இருக்கு. உங்க காரை எங்கிட்ட ரிப்பேருக்கு விட்டு நீங்க வந்து பார்க்கும்போது கார் இன்னொருத்தர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? சுத்த மோசமான ஆளா இருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். அப்படித்தானே மத்தவங்க நினைப்பாங்க. ஆஹா, இது ஒர்க்குக்கு மாத்திரம் ஷாப் இல்ல, நம்பிக்கைக்கு ஷாப். கரெக்டா சொன்னீங்க. ஐயோ, தலைவலி ஆரம்பமாயிடுச்சு. அவன் தலை. இதாப்பா தம்பி, மோட்டர் சைக்கிள் இருக்குது, வேணா அதை எடுத்துட்டு கிளம்பு. பாப்பா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சௌகரியமா இருக்கும். வெரி குட், அது போதுங்க. ஐயோ, எனக்கு சைக்கிளே ஒழுங்கா ஓட்ட தெரியாது, மோட்டார் சைக்கிள் எப்படி ஓட்டுவேன்? என்னப்பா அது கார் டிரைவருங்கிற? காருக்கு மட்டும்தான் டிரைவர். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? டேய் தம்பி, இந்த பாப்பா கொண்டு போய் மோட்டர் சைக்கிள் எடுத்து வந்துரு. அண்ணே, எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. இந்த பாரு, நான் டைனமோ கட்டி ரிப்பேர் பண்ணா தயவு செய்து போயிட்டு வா. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நல்லா இருக்காதுன்னு. ஓஹோ, அதுக்கு சொல்றீங்களா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நானே உங்களுக்கு பின்னால கேரியர்ல உட்காந்துக்கிறேன். பாப்பா பக்கத்து கோச்சில் உட்காந்துக்கிட்டோம், மொத்தமா போய் சேர்ந்துருவோம். என்ன பாப்பா? ஆமாங்க, ப்ளீஸ். டேய், போடா தம்பி, போடா. சித்தப்பா, நானும் வரேன். இந்த பாரு, வெளியில போறப்ப வர வரேன்னு சொல்லி தட்டுவாங்க. அண்ணே, ஏன் சும்மா அவனை கண்டுக்கிட்டே இருக்கீங்க? இங்கே இருக்காங்க, நான் வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. வர்றாங்கண்ணா? பஞ்சர். கடவுளே, நல்ல வேளை இது பஞ்சராச்சு. இறங்க. வர்ஷாப்பு போய் ஸ்டெப்னி எடுத்து வரேன். நீங்க 2 பேரும் எங்கே இருங்க. சரிதான் வாங்க. நீங்க ஸ்டெப்னி எடுத்துட்டு வர வரைக்கும் நாங்க இருக்க முடியுமா? அப்பா தேடுவாரு. பேசாம இந்த கலையை நான் பாத்துக்கிறேன். இதை நீங்க பின்னால உட்காந்து நேரா வீட்டுல கொண்டு விடுங்க. அது கூடாது, பச்சை அதெல்லாம் கூடாது. பரவாயில்லைங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பஞ்சருக்கும் பாவம் இல்லைங்க. நான் ரொம்ப சோஷியல். தவுடி ஆளு இப்படிதான் போடும், இப்படி போனா தான் அழகு. என்ன பாக்குறீங்க? அதுக்குள்ள வீடு வந்துருச்சேன்னு பார்த்தேன். இருந்தாலும் இவ்வளவு ஸ்பீட் கூடாது. நீங்க தான் பச்சை பச்சைன்னு கதறீங்க, அதான் சீக்கிரமா கொண்டாந்து சேர்த்தேன். அப்ப இருந்தது. இப்ப என்ன ஆச்சு? உள்ள வாங்களே, சாப்பிட்டு போலாம். உங்களுக்கு சாப்பிட்ட நேரமா, எனக்கு வேலை செய்யற நேரம். குட் பை. இத பாருங்க. என்ன காரை பத்தி தானே கவலையே படாதீங்க.
சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி அனுப்பி வச்சிடுறேன். பரவாயில்ல, மெதுவாவே அனுப்பு. முனியம்மா, அப்பா, அப்பா, பாரதி, அப்பா. என்னம்மா இது? உன்னை காணாம நான் ஸ்டேஷன் போய் தேடிட்டு வரேன். ஸ்டேஷன் கார் வரல? ஓ, வந்துச்சே. காணாம? மருதாசலமூர்த்தி ஒர்க் ஷாப் தெரியுமா? கண்ணபுரத்துல? காரும் அங்கதான். ஏன்? ரிப்பேர். என்ன ரிப்பேர்? அது என்னவோ டைனமோ பேரிங் போயிடுச்சாம். என்ன டைனமோ அது? இருக்கிறது ஒரே டைனமோ தான். ஆமா, இந்த பையன் குப்பு கூட ரிப்பேர் இருக்கலாம். ஆமா, நீ எப்படிமா வந்த? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இரு சொல்லம்மா. அப்பா, அந்த ஒர்க் ஷாப் முதலாளியோட தம்பி என்ன மோட்டார் சைக்கிள்ல கொண்டு விட்டு போனாரே. ஓஹோ, அவனா? தெரியுமா? ஆத்தானே, சர்க்கஸ் கண்ட்ரோல்ல ஆ, மரண கூண்டுல ஆ, சைக்கிள் விடுற மாதிரி ஆ. சும்மா சுயிட்டு போறான். சரிட்டா, நீ பரிசுல எப்படிமா எழுதுன? பிரமாதமா எழுதிருக்கேன். எழுதுறியோ இல்லையோ பாஸ் ஆயிடுவேன். போங்கப்பா. எப்பா, அப்பா, எப்பா, அப்பா வந்துருச்சு. எப்பவா பாத்தீங்க? இப்பதான். எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நான் எங்க அம்மா சாடன்னு ஆத்தா சொல்லும், அப்பா சாடன்னு தாத்தா சொல்லும். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் யார் சாட? குரங்கு சாட கூட்டு போ. ஏன் மீனாட்சி, ஏமா என்னை இப்படி அவமானப்படுத்திட்ட? உன் புருஷன் இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அண்ணே, என்னன்னு சொல்ற? ஒண்ணும் புரியலையே. அதுதான் உன் சின்ன புள்ள மருதையன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். தங்கச்சி, நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தா கால இருக்கிற நிலையில என் பொண்டாட்டி பிள்ளையோட வந்து இங்க 10 நாளைக்கு உட்கார்ந்து தின்னுடுவான்னு தானே எனக்கு சொல்லாமே இந்த காரியத்தை செஞ்சுட்டா. போதகச்சி, என்ன சொல்ற நீ? சின்னம்மா கல்யாணமா? ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற. ஒரு சின்ன மகன் அவன் பொண்டாட்டிய மோட்டார் சைக்கிள்ல வச்சுக்கிட்டு புட்டு 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 புட்டுன்னு போனது எப்படி இருந்தது தெரியுமா? இந்த 2 கண்ணு போதுல தங்கச்சி, 1000 கண்ணு வேணும், 1000 கண்ணு வேணும் தெரியுமா? சரி, எது எப்படியோ போகுது. வீட்டுக்கு வந்தவொடனே புருஷன் பொண்டாட்டிக்கு தேங்காய் சுத்தி போடு. ஏன்னா திஷ்டி பட்டு போகுது. ஊரு கண்ணு ரொம்ப பொல்லாது. கௌரி, கௌரி, என்னத்தே? வாங்கய்யா. கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமாம்மா, கேட்டிய சங்கதி. உன் குழந்தை யாரோ ஒரு பொண்ணோட மோட்டார் சைக்கிள்ல போறான்னு அண்ணன் சொல்றாரு. அப்படியா? இருக்காதே. மீனாட்சி, வாங்க. நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு மருமகளா இருக்க மாட்டா போல இருக்க. ஐயா, நீங்க யாரையோ பாத்துட்டு வந்து சொல்றீங்க. இந்த ஊர்ல எத்தனையோ பேர் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்காங்க. அம்மா, நானும் இந்த ஊர்ல பிறந்தவன் தான். ஏன் மீனாட்சி சொல்ல? அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? நானும் உன் புருஷனும் இந்த ஊருக்குள்ள எவ்வளவு செய்தமா இந்த மாதிரி சொல்ல. ஏன் நானே சொல்லிடுறேன். இத பாருமா, நானும் அவரு இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரையில குத்து வெட்டில இருந்து ஜல்லிக்கட்டு வரையில எங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க முடியாது. அப்படி இருக்கு, இன்னைக்கு மட்டும் வந்து நான் பொய் சொல்லுவேனா? சந்தேகம் இருக்குமா? சட்டைய பாரு. பெரிய மனுஷனை கொஞ்சம் கூட யோசிக்காம சேத்த வாரி இறச்சிட்டு போயிட்டேன். அத்தை, என்ன இது? இருமா, அந்த பொண்ணு யாரா இருக்கும்? சோலையூர் பண்ணையாருடைய மகமா? வாங்கய்யா. அம்மா, அவங்க கார் ரிப்பேரா போச்சுது. நான் தான் மோட்டார் சைக்கிள்ல கொண்டு போய் தம்பி விட்டு வர சொன்னேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? அதுக்குள்ள என்னென்னமோ சொல்லிட்டீங்களே. எங்க குடும்பத்துல யாராவது தப்பு தண்டாவுக்கு போவாங்களா? அதனால என்னம்மா, இத பாரு, பெரிய மனுஷன் சொல்றேன். இன்னைக்கு அந்த மோட்டார் சைக்கிள்ல போன அதே பொண்ணு எங்க அப்பா மருதமலை முருகனோட புண்ணியத்துல உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றாளா இல்லையா பாரு. கண்டிப்பா வரத்தான் போறான். ஆனா ஒண்ணு, கல்யாணத்துக்கிட்ட கூப்பிட மறந்துடாத. வெட்டுமாமா, வர்றமா, போயிட்டு வர்றேன். வாங்க தம்பி, வெட்டுமா, வாங்க. வர்றேன். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா, அத்தை, என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அந்த அண்ணன் எப்பவுமே அப்படித்தாம்மா. நம்ம குடும்பம்னா அவருக்கு ஒரு தனி பிரியம். ஆமாமா, ஐயா வந்து எப்பவுமே காமெடி தான். ஏய் மணி, வா போய் சாப்பிடலாம். பாத்தியா மாமா பேரன? பெத்த அப்பன் கூப்பிடுறேன், சித்தப்பன் கூட தான் சாப்பிடுவானா? இந்தாங்க, அவன் பிறந்ததுல இருந்து நீங்களும் நானுமா வளர்த்து ஆளாக்கினோம். உங்க வைக்கிறதுல இருந்து உறங்க வைக்கிறது வரைக்கும் சகலமும் அவங்க சித்தப்பா தானே. அதனாலதான் சித்தப்பா சித்தப்பான்னு ஓடி போய் ஒட்டிக்கிறான். ஹேய், பழி பழல. சித்தப்பா வந்துட்டான்டா. வண்டி என்னாச்சு? ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இந்தாங்க 25 ரூபா. ஏண்டா, ஒரு 50 ரூபாய் வாங்கிட்டு வந்துட கூடாது? வேலைக்கு தகுந்த கூலி தானே கிடைக்கும். வசதி உள்ளவங்க கொடுத்தா என்னவா? பணம் பணம், எப்ப பார்த்தாலும் உனக்கு பணத்தாசை தானே. பணம்னா ஏன்டா அப்படி வாயை திறக்கிறேன்? ஒண்ணு தெரியாது, பேசாம இருப்பா. அண்ணே, எப்ப பார்த்தாலும் அம்மாவை ஏன் இப்படி எடுத்து பேசுறீங்க? அம்மாவை அழைக்கப்படுத்தாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? டேய், பா, என்னடா சொல்லிட்டா? அப்படியே இருந்தாலும் என்ன தானடா பேசுனா? உனக்கு என்ன? நீ ஏன்டா கத்துற? ஆமா, உங்களுக்கு எப்பவும் தலைமகன் தான். அவர் சத்தம் போட்டாலும் உங்களுக்கு சங்கீதமா இருக்கும். தம்பி, யார் இப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க பாட்டுக்கு பேசாம இருங்க. பாத்தியாமா, உன் மருமக கொழுந்தனை விட்டு கொடுக்கறாடா பாரு. அண்ணே,
உங்களுக்கு ஒரு அம்மா, இந்த ஐயாவுக்கு 2 அம்மா. அது எப்படிடா 2 அம்மா? ஒண்ணு பெத்தவங்க, ஒண்ணு வளர்க்கறவங்க. இல்ல நீ சரியா சொன்னீங்க. அம்மா, தம்பி என்ன தட்டிட்டான். சின்ன பையல என்ன போடுற நீ? சரி வாங்க சாப்பிடுவோம், பசிக்குது. வாடா. அம்மா, எனக்கு சாப்பிட்டு வா. தம்பி, எவ்வளவு நேரம் தான் இப்படி தோல்லையே தூக்கி வச்சுக்கிறது? அவன் தான் தூங்கிட்டானே, படுக்க வைங்களேன். திருட்டு பயல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? ஏண்டா, உங்க சித்தப்பாவோட கை வலிக்காது? கீழே படுத்துக்க. அப்படி சொல்ற. ஆமா, இப்ப தூங்குவே. உங்க சித்தப்பாவுக்கு கல்யாணமாயி அவருக்கும் உன் மாதிரி ஒரு தம்பி பையன் பிறந்துட்டா அப்ப என்ன செய்வியா? என்ன நீ இது குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க போங்க, நான் அவனை தூங்க வச்சுக்கிறேன். நீ தூங்குடா. நீங்க உண்டு, உங்க புள்ள உண்டு. இதோ பால் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படுத்துக்குங்க. அணுகுண்டு உலகத்தை ஆட்டி வைக்கிறது. இந்த ஐஸ் ரூட் முனிமாவை ஆட்டி வைக்க போகுது. அணுகுண்டின் விளைவு சாதல், இந்த ஐஸ் ரூட்டின் விளைவு காதல். காதலோ காதல். புப்பு புப்பு, என்ன காதலோ காதல் நிறுத்திட்டு வர? நான் இல்ல பாப்பா, தெருவுல ஒரு விட்டுக்கிட்டு போறான். காதலையா? ஆமா ஆமா, நீ எப்படி வளையற? அது நான் 5ல வளையல, 50ல வளைய முடியாது, 30ல முடியுமான்னு அப்படி முயற்சி பண்ணி பாக்குறேன். அதுக்கு இப்படிதான் டான்ஸ் ஆடுறதா? பாப்பா, நேத்து டூரிங் டாக்கீஸ்ல வேர்ல்ட் பை நைட் படம் பார்த்தேன். அதுல ஒரே டான்ஸ் மயம். அத பார்த்த உடனே அந்த வேகம். வேர்ல்ட் பை நைட் சினிமா ஸ்கோப் ஆச்சு. டூரிங் டாக்கீஸ்ல எப்படி வந்தது? இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. எப்படியோ வந்துச்சு. இது நான் வரேன். இல்ல என்ன ஐயோ, விஷயத்தை அரைகுறையா விட்டுட்டு போறியே. ஆமா, அவரே தாய் போச்சு. ஏடி அப்படி ஓடிட்டு எது? ஐசு ஐசா? அது மாதிரி தாயெல்லாம் பாப்பாங்க. உங்களை பார்க்கும்போது என் உள்ள ஐஸ் மாதிரி உருகி ஓடுது. நான் வரேன். இல்ல ஐயோ, எத்தனை வாட்டி என்ன இப்படி சலிச்சுக்கிற? அது உடம்புல இல்லா போச்சு. இந்த வெயில்ல ஆமா, அது உள்காய்ச்சல். மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். இத பாரு, நான் கார் எடுத்துட்டு வெளியே போறேன். அப்பா கிட்ட சொல்லு. என்ன நீ ஆசைப்பட்டபடி ஆனை இட்டபடி ஐஸ் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துட்டே. குடுக்குறேன். முதல்ல நீ என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு. நீ கட்டிக்கிறேன்னு சொல்லு. கட்டிக்கிறேன் கூட. என்ன இது குச்சி? ஐஸ் குச்சி? ஐஸ் எங்க? அது என்ன உன் மனசு மாதிரி கல்லா? என் மனசு மாதிரி ஐஸ். அதான் உருகி போச்சு. இது போனா என்ன, இன்னொன்னு கொண்டாடுறத மூர்த்த எப்ப வச்சுக்கலாம். மூஞ்சி, முதல்ல போய் ஐஸ் வாங்கிட்டு வா. மறுபடியும் மக்காரா? இந்த பாரு, ஐஸ் வாங்கிட்டு வந்தா கல்யாணம் பச்சு எடுக்கலாம். ஆமா, மூஞ்சி பாத்தியா? அங்க என்னன்னு பாரியா? பாரியா? ஆஹா, ஐஸ் ரூட்டே, என் கல்யாண ரூட்டே, இது 2வது முறை. இம்முறை வெற்றி நிச்சயம். நீ வாழ்க. மறுபடியும் இடைஞ்சவா. என்னடா அது கையில? ஒண்ணும் இல்ல. இந்த கையில ஒண்ணு 2 கை கட்டுறேன். இது ஐஸ் ரூட். ஐஸ் ரூட்டாடா. அந்த தெருல பசங்க வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் பார்த்து என் நாட்டுல தண்ணி ஊருந்தா நான் கூட வாங்கணும்னு நினைக்கிறது. ஆனா வெளியே வாங்கினா வெக்கக்கூட நினைச்சு வீட்டுக்கு வந்து அனுப்பணும்னு நினைக்கிறது அப்பப்ப மறந்து போகுது. எப்படியோ நீ என் மனசு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ். என்ன சுகம், என்ன சுகம். உனக்கு 5 rupees இன்கிரிமெண்ட். என்னடா சம்பளம் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? சம்பளம் குறைஞ்சாலும் பரவாயில்ல. அப்படின்னா இல்ல, உங்க அன்பு மாத்திரம் குறையாம இருந்தா அதுவே போதும். என்னடா வண்டி நிறைய அனுப்புறேன். பாப்பாங்க பாப்பா இல்ல, கார் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்குது. போட்டு போட்டு நீங்க சாப்பிடுங்க, நான் பார்த்துட்டே இருக்கிறேன்.
வணக்கம் சார். கண்டாக்டர். ஆமா, அந்த கோடவுன் எப்பதான் முடிக்க போற? சீக்கிரமாவே முடிச்சிடுறேன். இப்ப கொஞ்சம் பணம் தேவை. போன வாரம் வாங்கிட்டு போனேன். ஆமாங்க, பல வேலை நடக்குது இல்லைங்க. இரும்பு செலவு, சிமெண்ட், ஆளுங்களுக்கெல்லாம் வேற வாரக்கூலி. பணம் பணம் அரிசி திங்குறங்க. உங்களுக்கு என்னங்க, பேசின தொகையை விட அதிகமா கேட்டா அப்ப சொல்லுங்க. கட்டட வேலையை முடிக்கிறதுக்கு முந்தைய கணக்கை நீங்க தீர்க்க வேண்டாம், போதுங்களா? சரி, இப்ப எவ்வளவு வேணும்? 5000 ரூபாய் வேணும். இரு. ஃப்ரூட். டென்ஷன் நீ சாப்பிடுமா? நளினா, நளினா, நளினா. வந்துட்டீங்களா? கார் விஷயம் என்னாச்சு? ஆட்டு பண்ணிட்டீங்களா? சும்மா கார்னு உயிரை வாங்க. 5000 ரூபாய் தான் கிடைச்சது. அதை வச்சு ஹயர் பர்ச்சேஸ்ல உன் பேருக்கே வாங்கிக்க. இந்தா. தங்க, கடை கொடுக்க பணம் இல்ல, கார் வாங்க மட்டும் பணம் இல்ல. அது வந்து எது எப்படியோ இரும்பு சிமெண்ட் வாங்குற வகையில நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி 7500. இந்த 5000 இப்ப வர வச்சுக்கிற, மீதி அடுத்த மாசம் கொடுத்துடு. நான் வரேன். ஆஹா, நாடகம் நல்லா இருக்கு. நாடகமா? பின்ன என்ன, நான் கொடுக்கறாப்பல கொடுக்கறேன், அப்ப நீ பறிக்கிறாப்பல பறிச்சுன்னு சொல்லிதானே அந்த ஆளை கையோட கூட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. நளினா, நீ நினைக்கிறது தப்பு. போதும், உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நீங்க தாலி கட்டின மனைவியா? கார் வேணும்னு கேட்டதும் வாங்கிட்டு வந்து என்ன உட்கார வச்சு ஊர் சுத்தி காட்டுறதுக்கு. கொஞ்சம் பேசாம இரு. உனக்கு கார் தானே வேணும், நான் வாங்கி கொடுக்குறேன். நிஜமா? கண்டிப்பா. நளினா, கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு, நான் போய் பார்த்து வந்துடுறேன். ஏப்பா, உங்க கான்ட்ராக்டர் எப்ப வருவாரு? இப்ப வந்துடுவாருங்க. அவர்தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோமண்ணா, வாங்க வாங்க. ஏப்பா ரங்க, இது உனக்கே நல்லா இருக்குற. ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற, கையில பணப்புழக்கம் இருக்கு நினைச்சுத்தானே கைமாத்தா பணம் கொடுத்தேன். இன்னைக்கு நாளைக்கு இழுத்தடிச்சு கடைசியில நானே உனக்கு தேடி அறைய முடியா பண்ணிட்டியே. கோச்சுக்காரங்கண்ணே, வர வேண்டிய பாக்கி எல்லாம் வரல, அதனாலதான் டிலே ஆயிடுச்சு. இந்த சனிக்கிழமை நீ கொடுத்துறேன். இதோட 4-5 தடவை ஆச்சு. சனிக்கிழமை நீ கொடுக்கல, ஆமா அப்புறம் எம்எல்ஏ நீ வருத்தப்படக்கூடாது. நிச்சயமா கொடுத்துறேன். நீங்க புறப்படுங்க, போங்க. நீங்க போங்க. என்ன அது எல்லாம் இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வேலை ஆரம்பிங்க. 4 வார சம்பளம் பாக்கி இருக்குது, அது கொடுத்தாதான் வேலை செய்வோம். இந்த வாரம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். இப்படி ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப நீங்க சம்பளம் கொடுக்க போறீங்களா இல்லையா? அட, கொடுக்கலன்னா ஓஹோ, நீங்களா? ஏமா, ஆரன் டெஸ்டா இல்ல என் காது டெஸ்டா? உங்க காது டெஸ்ட் தான். ஓஹோ, கண்ணு கருத்துமா வேலை செய்யும் போது காது கேட்காது, தெரிஞ்சுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரிப்பேர் செய்யற லட்சணத்தை. ஷாப் தான் பெருசா இருக்கு, வர்க்க காணும். வாய மூடுங்க. எங்க ஒர்க்ல என்ன குற்றம் கண்டுபிடிச்சீங்க? நீங்க கோபமா சொன்னாலும் பாவமா சொன்னாலும் குற்றம் குற்றமே. பெரிய நக்கீரர் பரம்பரை. உங்க பேச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பிரேக் பிடிக்கல. அவருங்க
என்ன சொல்றீங்க? பிடிக்குதா? ரொம்ப பிடிக்கும். என்ன பிரேக்? இப்ப மட்டும் எப்படி பிடிக்குதா? உட்கார வேண்டியவங்க உட்கார்ந்தா தானா பிடிக்குது. நீங்க சரியா கொடுக்கல. எப்படி கொடுக்கறது? முறையோட கொடுக்கணும். பிரேக் பிடிக்காம இருக்குமா? அதான் எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறேன். இப்ப புரிஞ்சது. என்ன? உங்க இதயம்ங்கிற கார்ல என்னங்கிற பிரேக் சரியா பிடிக்கல. அதை சொல்லாம என்ன போய் இப்படி வரட்டுறீங்களா? பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, கட்டழகன் கண்ணடி பட்டு வெட்கத்தால் துள்ளது சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, கட்டழகன் கண்ணடி பட்டு வெட்கத்தால் துள்ளது சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு. கண்ணாலே மடக்கி விட்டு பெண்ணாசை பெருக விட்டு உன் ஆசை மறைக்கலாகுமா? கண்ணைத்தான் மறைத்துக் கொண்டேன், என்னை நான் மறைக்கவில்லை, இன்னும் நான் விளக்க வேண்டுமா? கண்ணாலே மடக்கி விட்டு பெண்ணாசை பெருக விட்டு உன் ஆசை மறைக்கலாகுமா? கண்ணைத்தான் மறைத்துக் கொண்டேன், என்னை நான் மறைக்கவில்லை, இன்னும் நான் விளக்க வேண்டுமா? முந்தி முந்தி வரும் முத்துச்சிரிப்பினை சிந்தி வரலாமா? சிந்தி சிந்தி வரும் சித்திர பெண்ணுக்கு சொல்லித் தரலாமா? முந்தி முந்தி வரும் முத்துச்சிரிப்பினை சிந்தி வரலாமா? சிந்தி சிந்தி வரும் சித்திர பெண்ணுக்கு சொல்லித் தரலாமா? பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, கட்டழகன் கண்ணடி பட்டு வெட்கத்தால் துள்ளது சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு. என்னென்ன நினைத்து வந்தேன், எத்தனை எடுக்க வந்தேன், எல்லாமே மறந்து போனதே. கூறுங்கள் கேட்டுக் கொள்வேன், கொஞ்சங்கள் வாங்கிக் கொள்வேன், நான் உங்கள் சொந்தமல்லவா? என்னென்ன நினைத்து வந்தேன், எத்தனை எடுக்க வந்தேன், எல்லாமே மறந்து போனதே. கூறுங்கள் கேட்டுக் கொள்வேன், கொஞ்சங்கள் வாங்கிக் கொள்வேன், நான் உங்கள் சொந்தமல்லவா? என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? மெல்ல மெல்ல வந்து கன்னி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா? என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? மெல்ல மெல்ல வந்து கன்னி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா? பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு, கட்டழகன் கண்ணடி பட்டு வெட்கத்தால் துள்ளது சிட்டு. பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு. ஐயோ, பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட். பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட் சாதாரணம் இல்ல, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். ஐயோ, லவ் ஆக்சிடென்ட், அதாவது காதல் விபத்து. புரியலையா? பாப்பாங்கிற பக்தியேட்டு மேல மருதுங்கிற லாரி வந்து மோதிடுச்சு. என்னடா உளற? இப்ப பாப்பா எங்க இருக்கா? கண்ணபுரத்துல. அங்கே போச்சு. அங்கதான் அவன் இருக்கான். ஏமா? லாரி மெக்கானிக்கு. ஓ,
ஓ அந்த மெக்கானிக்கா? அவன் தான். அன்னைக்கு மோட்டர் சைக்கிள்ல பாப்பா கூட்டு வந்தாரு நானே. அவன் தானே? அவன் என்ன ஆள் எப்படி? என்னங்க இது? இப்படி ஒரு பொல்லாத செய்தியை கேட்டு புயலா மாறாம பயலை பத்தி விசாரிக்கிறீங்க? சரி, கேட்டது பதில் சொல்ற. ஆள் எப்படி? ஆளுக்கு என்ன 5-6 அடி உயரம் இருப்பான். உருவத்தை விடு. உள்ளம் கள்ளம் கிடையாது. வெள்ளம் பேச்சுல, வெள்ளம் வேகத்துல, செல்லம் அண்ணனுக்கு, பள்ளம் வாழ்க்கையில. பரவாயில்லடா. அந்த பள்ளத்தை நம்ம பணத்தை கூட்டி நிறைவிடுவோம். அப்படின்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்னங்க இது? இப்படிப்பட்ட வசதியான குடும்பத்து பொண்ண சாதாரண குடும்பத்துல தடுறதா? டேய், அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இந்த காலம் வேற. நாம என்னதான் தடுத்தாலும் கெடுத்தாலும் காதல் தான் வெற்றியடையும். அதனால மரியாதையா நாமளே அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் நல்லது. அது மட்டும் இல்லடா, என்ன போல வசதி உள்ளவங்க பொண்ணை கொடுக்கறதோ எடுக்கிறதோ வசதி கம்மியா இருக்க இடமா பாக்குறது தான் நல்லது. அப்பதான் மாப்பிள்ளை நம்ம சொல்லபடி கேட்பான். அவனுக்கு வசதி அதிகமா இருந்து அப்புறம் அவன் சொல்லபடி நம்ம கேட்கணும். ஓஹோ, அப்படியே இருக்குதோ? டேய், பாப்பாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமாடா? கல்யாணம் ஆனதும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டோட இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கு. அதுக்கு தகுந்தபடி ஒரு ஆளை பார்க்க வேண்டாம்? அப்ப சரி, நம்ம 2 பேருமா கார்ல போய் மெக்கானிக்கே மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துருவோம். டேய், பொண்ணை வச்சிருவன் தானா போகக்கூடாதா? நீயே போய் அவங்க அண்ணன் கிட்ட நீயே பேசுறதா ஜாலக்கா பேசி ஏலக்கா மனத்தோட காரியத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். நம்ம ஓஹோ, நல்லா இருமா. மகராசியா இரு. என்னங்க இப்போ குழந்தை வந்து கால விழுந்துச்சு, நீங்க என்னமோ ஆசீர்வாதம் பண்ணீங்களா? இதெல்லாம் எதுக்கு? சந்தோஷம்டா. நம்ம சம்பந்த பத்தி பேசினோம்ல, அந்த பளிங்க பத்தி ஜமீன்தாரு பாவனா மாவனாக்கு 3ஆம் தரம் அவனேதான். அதுக்கு சந்தோஷம் வேற. ஐயோ கால விழுந்தா அவ்வளவுதான், மாத்த முடியாது. நீ பேசாம இரு. அப்பா நான் அந்த மெக்கானிக். ஐயோ, என்னது மோட்டார் சைக்கிள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? நடக்கட்டுமே. என்ன என்ன ஷாப்? மரணாசலமூர்த்தி. மருதாசலமூர்த்தி ஒர்க் ஷாப். மெக்கானிக் மருதையன். மெக்கானிக் மருதையன். அப்பா எனக்கு தெரியாதா? நான் நினைச்சேன் சரியா போச்சு. இல்ல மளிகை கடை வச்சு பொழைச்சிக்கிறேன்னு சொன்னாரு பொன்னுசாமி. அதுக்காக நான் அவரோட சேர்ந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் பாரு. பல தவணைகளை பணம் கட்ட முடியாம தவறிட்டாரு. அதுக்காக எனக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்துருக்கு. அப்படியா? எல்லாம் உன்னால வந்தது. நான் அப்பவே சொன்னேன், ஜாயிண்ட் கையெழுத்து போட்டா அவர் பணம் கட்ட முடியலன்னா வசதி உள்ளவனை தான் பிடிச்சுக்குவான், நம்ம தான் கட்டி ஆடுவணும்னு சொன்னேன். நீதான் அவர் யோகியரு நாணயமானவரு ஒழுங்கா கட்டிடுவாருன்னு சர்டிபிகேட் கொடுத்து சிபாரிசு பண்ண. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு வாங்கின நீங்க வாங்கின கடனுக்கு இப்ப எனக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? கடவுளரையும் சொல்றேன், இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. என்ன பண்றது, பல தடவை கட்டிலான்னு முயற்சி பண்ணேன். எனக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் அப்படி எப்படி நின்று போச்சு. இதோ எனக்கு கூட ஜப்தி நோட்டீஸ் வந்து. உங்ககிட்ட ஜப்தி பண்றதுக்கு என்னன்னு இருக்கு? ஒண்ணு இல்ல. இந்த ஒரு தடவை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. நான் ஒரு தடவை காப்பாத்துந்த போதும். உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து சிபாரிசு பண்ணாரு, அவர் இங்க நிக்கிறாரு, அவர் கேளுங்க. இந்த பாருங்க, அமீனா வந்தா அதோட என் மானம் போச்சு. உங்க மானத்தை காப்பாத்த என் உயிரை கொடுக்கணும்னா நான் கொடுக்கிறேன். உங்க முகத்தை என்னால பார்க்க முடியல தம்பி, என்ன மன்னிச்சு. இப்படிலாம் செய்யாதீங்கல்ல. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. தைரியமா இருக்கு. இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சிருவோம். நாம பணத்தை கட்டுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம். என்கிட்ட ஏதுடா பணம்? கான்ட்ராக்டர் ரங்கன் பணம் கொண்டு தரேன்னு சொன்னா இன்னும் தரல. நான் கடந்து தவிக்கிறேன். என் மானமே போச்சுனா என் மானம். டெவலப்படாங்கல்ல. எப்படியாவது பணத்தை வாங்கி கட்டி உங்க மானத்தை நான் காப்பாற்றுறேன். புரிஞ்சாங்க? தைரியமணி கிடைப்போங்க. வரேன். தம்பி தம்பி, இந்த உதவி நான் மறக்க மாட்டேன். வர்றப்பா. சரி. சோரவியூர் பண்ண என்ன சமாச்சாரம்? பண்ண ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்குது. கார் விஷயமா இல்ல, காதல் விஷயமா. என்னது காதலா? ஆமா, காதை கொடுங்க. எதுக்குப்பா? கடுக்க நான் போட போறேன். கொடுங்க காதை. விளையாடாதப்பா நீ. நானா விளையாடுறேன்? உங்க தம்பி எல்லாம் எங்க பாப்பாவோட விளையாடுது. என்னப்பா அது? நீ சொல்றது ஆச்சரியமா இருக்கு. காதல் ஆச்சரியப்படக்கூடியதல்ல, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. இந்த செய்தி பதறக்கூடியதல்ல, பரவசப்பட வேண்டியது. நீங்க எப்படி, காதல் கல்யாணமா இல்ல சாதா கல்யாணமா? காதலாவது மண்ணாங்கட்டியாவது? அதுதான் உங்களுக்கு புரியல. இப்ப நானே ஒரு அழகான பொண்ணா இருந்து உங்க மேல எப்படி? சும்மாரப்பா, கூச்சமா இருக்கு. இதுதான் காதல். என்னப்பா இது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இந்த விஷயம் பண்ணையாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? தலை போகும் அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்படாதீங்க. ஒண்ணும் நடக்காது. கல்யாணம் தான் நடக்கும். எப்படிப்பா? நாங்க தான் ஏழையாச்சே. ஒரே பொண்ணுங்கிறதுனால எங்க ஐயா அது மேல உயிரியே வச்சிருக்காரு. பாப்பா யார விரும்புதோ அவர் ஏழையா இருந்தாலும் அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய பணக்காரர் ஆக்கிடுவார் எங்க ஐயா.
அப்படின்னா என் தம்பி பெரிய பணக்காரன் ஆயிடுவானா? அவனால எங்களுக்கு வசதி வந்துடுமா? இந்த சின்ன ஒரு ஷாப் பெரிய ஒரு ஷாப் ஆயிடுமா? வேற வழி, ஒரே ஒரு பொண்ணு தானே, ஆஸ்தியெல்லாம் அது வேற தானே, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதானே. பண்ணையாருக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட இந்த கல்யாணத்தை நீதான் எப்படியாவது முடிச்சு வைக்கணும். காரியம்னு வரும்போது சாதாரண மனுஷன் கூட ரொம்ப பெரியவனா கருதப்படுறேன். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு பண்ணையார வீட்டுக்கு வர்ற மாதிரி வர்றது, பொண்ணை பாக்குற மாதிரி பாக்குறது, அப்பவே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவான். எப்படி? எப்படியோ பண்ணையாருடைய சொத்து பூரா எங்களுக்கு வரப்போகுது. தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா. தம்பி எங்க? வசூலுக்கு போயிருக்கான். நல்ல வேலை. அப்புறம் என்ன வணக்கம் சொல்லிக்கிறது? கட்டுவா. கட்டட செலவுக்கு வாங்கிட்டு வந்த பணம் இத கடன்காரங்களுக்கு கொடுக்கலாமா? நளினா வேற கேட்டாலே, இந்த நளினாவுக்கே கொடுத்துட்டு கடன்காரங்களை சமாளிச்சு. சார் சார், அப்பா மருது வா. சௌக்கியமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பணத்தை கொடுங்க. பணமா? சனிக்கிழமை கொடுக்கறதா எங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்களாமே, அந்த பணத்தை தான் கேட்கறேன். கையில பணம் இல்ல, பையில இருக்கிறத பார்த்தேனே, தயவுசெய்து கொடுத்துருங்க. இது ஏன் பணம் இல்ல மருது. அப்படி சொல்லாதீங்க சார். இந்த பணத்தை கொண்டு போய் நாங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கலன்னா எங்க மானமே போயிடும், வெளியே தலைகாட்டவே முடியாது. தயவுசெய்து கொடுத்துருங்க. இது ஏன் பணம் இல்லைன்னு சொல்ல சும்மா திருப்பி திருப்பி கட்டுட்டு. இவ்வளவு தூரம் எங்க நிலைமை எடுத்து சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போறீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இது ஏன் பணம் இல்ல, கொடுக்க முடியாது. மிஸ்டர், என்னை ஏமாத்திடலாம் நினைக்காதீங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்காம இங்க இருந்து நான் நகரவே மாட்டேன். வாங்கிக்க, கொடுக்க. வெங்கா, என் அண்ணனுக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். மரியாதையா நீயா கொடுக்கறியா, நான் எடுத்துக்கட்டுமா? எப்படி இருக்கு? எடு பணத்தை.
மருந்து வேண்டாம். உங்களுக்கு சேர வேண்டிய 2000 ரூபாயும் கொடுத்துறேன். இந்த 2000 ரூபாய். இது முதல்ல கொடுத்திருந்தா நமக்குள்ள இந்த தகராறே வந்திருக்காது. பரவாயில்ல, குற்றம் உங்களே தான். இது இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. போ கவனிச்சுக்க. என்ன உடம்புல ஒரே கால். என்னாச்சு? உட்காருங்க. பணம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்ன நடந்தது? கொண்டு வந்தேன், என்ன அடிச்சு பறிச்சுக்கிட்டு போயிட்டான். யாரு? அந்த கார் ஒர்க் ஷாப்காரனோட தம்பி மருது. பாவி, அண்ணன் தம்பி அனுப்பிச்சு என்ன அடிக்க சொல்லிட்டான். அவனுங்க சும்மா விட மாட்டேன் எல்லாம் பாத்தீங்க. ஆனா அவன் எங்கே எப்படி எந்த இடத்தை பிடிச்சிருக்கான் பாரு. அப்பா, உன் தம்பி அம்புலிய பிடிக்க ஆசைப்படுறான். அது நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது எனக்கு பிடிக்காது. ஏமா அப்படி சொல்ற? அப்பா பெரியவனே, மேல உள்ள குடும்பத்துல ஒரு நாளும் பொண்ணு எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டுக்கிட்டு கை கட்டி சேவகம் பண்ணணும். நம்மள விலைக்கு வாங்கிட்டதா நினைச்சு இருமா போட இருப்பாங்கன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரப்பா. அதனாலதான் நானும் சொல்றேன். அத்தே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்களா? எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் ரொம்ப நல்லதா தெரியுது. இதை விடக்கூடாது. ஐயோ பொண்ணே, வசதியான இடம்னு புருஷனும் பொண்டாட்டி ஒரே அடியா வாயை திறக்கிறீங்களே. தாலி கட்டுறதுக்கு முந்தி பொண்ணு கழுத்துலயும் கையிலயும் 100 பவுன் கிடக்கணும்னு பண்ணையார் சொன்னா என்ன பண்றது? கடனோட வாங்கி போட்டு பொண்ணு கெடுத்தா ரொப்புவோம், கல்யாணத்துக்கு அப்புறம் கடன் நடப்போம். பாப்பா பழப்பு கட்டவில்லை. கடனே வாங்க வேண்டாத்தே. முடிஞ்ச வரைக்கும் புதுசா செய்வோம். போதலைன்னா என் நகை இருக்கவே இருக்கு. அதையெல்லாம் அழிச்சு நிறைய செஞ்சு போடுவோம். நல்லா இருக்குடி நீ சொல்றது. என் வீட்டுக்கு நீ முதல் மருமக. புதுசா வரப்போறவளுக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு கையில் எங்காதுலயும் ஒண்ணும் இல்லாம நிப்ப. பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும் இல்ல? ஒரு பிள்ளைய பத்திட்டே தவிர உனக்கு புத்தி இருக்கா? அப்படி கேளு அம்மா, நீ பாத்துக்கிட்டே இரு. புதுசா வர போற மருமக உன் பழைய மருமகனை அடிச்சு காட்ட போறான். இத பாரு, அத மட்டும் சொல்லாதப்பா. இது உனக்குன்னு நான் தேடி பிடிச்ச திரவியம். இந்த பத்திரமாத்து பசும் பொண்ணை அடிக்கக்கூடிய ஒருத்தி இதுவரைக்கும் பூமியில பறக்கலப்பா. நல்லா இருக்கு. ஆஹா ஆஹா, மருமக மாமியார புகழ்ந்து பேசுற கால மலையேறி இப்ப மாமியார் மருமகளை காக்கா பிடிக்கிற காலம் வந்துருச்சுடோ. ஐயே, பெரிய உண்மையை கண்டுபிடிச்சீங்க. வாய முடுங்க. சரி, அப்படியேதான் இருக்கட்டுமே. அதனால என்ன பாய்ப்போம்? அம்மா, நீங்க எப்படியாவது இருந்துட்டு போங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம 3 பேருமா பண்ணையார் வீட்டுக்கு போறாப்புல போய் பெண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். அங்கமா, அதை விட வேற வேலை என்ன? பொண்ணை பார்த்த கையோட நீ சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். அம்மா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மகராசன் ஆயுசோட இருப்பா. என்ன பாத்து? ஏறா, டேய் எழுதுறேன். நாங்க பேசுனதெல்லாம் மறந்துட்டு கேட்டுட்டு இருந்தியா? திருட்டு போய தம்பி, இந்த பூனையும் பால் குடிக்குமா? என்கிட்ட கூட மறைச்சிட்டீங்களே. சொல்லாத பய, என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. அவர் எப்பவுமே அப்படித்தானே. இவர் மாதிரி இருந்தா ஏதாவது கலாட்டா பண்ணிருப்பாரு. என்ன பத்தி சொல்லுனா உனக்கு தூக்கமே வராது. வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். நானும் தான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எப்படி? நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிச்சுட்டாங்களே. புதுவாழ்வின் தொடக்கத்திலேயே நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாத்தியா? எங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்களே. அப்படியா? இப்பவே என்ன வாழ்த்துங்க, வாழ்த்துங்களே. வாழ வேண்டும், மனம் வளர வேண்டும், சுகம் வாசல் தேடி வர வேண்டும். காலம் பூ முடித்த கூந்தலோடு என்னை தழுவி கொள்ள வர வேண்டும், வேண்டும், வேண்டும். வாழ வேண்டும், மனம் வளர வேண்டும், சுகம் வாசல் தேடி வர வேண்டும். காலம் பூ முடித்த கூந்தலோடு என்னை தழுவி கொள்ள வர வேண்டும், வேண்டும், வேண்டும். வாழ வேண்டும், மனம் வளர வேண்டும். கண்டாலும் ஆறாத, உண்டாலும் தீராத வண்டாக நான் மாற வேண்டும்.
தீராத உண்டாலும் தீராத வண்டாக நான் மாற வேண்டும். வண்டாக நீ வந்து உண்டாலும் தீராத செண்டாக நான் மாற வேண்டும். செண்டோடு வண்டாடும் வேளையிலே புது கண்ணோட்டம் அல்லவா தோன்றும். மலர் செண்டோடு வண்டாடும் வேளையிலே புது கண்ணோட்டம் அல்லவா தோன்றும். வாழ வேண்டும் மனம் வளர வேண்டும் சுகம் வாசல் தேடி வர வேண்டும். தாழம் பூ முடித்த கூந்தலோடு என்னை தழுவிக் கொள்ள வர வேண்டும் வேண்டும் வேண்டும். வாழ வேண்டும் மனம் வளர வேண்டும். பால் என்றும் தேன் என்றும் ஊரார்கள் சொல்லுவதை என்னவென்று நாம் காண வேண்டும். நான் ஒன்று நீ ஒன்று என்பதே இல்லாமல் நாம் ஒன்று என்றாக வேண்டும். பால் என்றும் தேன் என்றும் ஊரார்கள் சொல்லுவதை என்னவென்று நாம் காண வேண்டும். நான் ஒன்று நீ ஒன்று என்பதே இல்லாமல் நாம் ஒன்று என்றாக வேண்டும். ஒன்றான பின்னால கேள்வி என்ன இனி ஊராரை கேட்கவா வேண்டும். நாம் ஒன்றான பின்னாலே கேள்வி என்ன இனி ஊராரை கேட்கவா வேண்டும். வாழ வேண்டும் மனம் வளர வேண்டும் சுகம் வாசல் தேடி வர வேண்டும்.